கோகுல அஷ்டமினா பாருங்களேன், கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கோகுலத்துக்கே அஷ்டமின்னு கொண்டாடுறோம். அதுவே நம்பர் 1 பாசிட்டிவ். இது எப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுற மாதிரி. அதாவது ராமன் தன்னுடைய தாய் தந்தை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு போனார்னு சொன்னாலா, கிருஷ்ணன் தன்னுடைய தந்தை வார்த்தைக்கு பிறந்த அன்னைக்கே கட்டுப்படுறாரு. எப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ முதல்ல அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, நான் வெண்ணெய் மேதுல அவனுக்கு காதல் தான். இந்த வெண்ணெய் மேதுல இந்த புல்லாங்குழல்கிற 7 ஸ்வரத்தை இந்த கிருஷ்ணன் ஊதும் போது யோசிச்சு பாருங்க, கிருஷ்ண வேஷம் போட்ட குழந்தைய கிருஷ்ணான்னு கூட்ட அது ஓடி வராதா? டான்ஸ் ஆடன் கையை தட்டி கோவிந்தா முராரேன்னு சொன்ன ஆடாதா? இதெல்லாம் தானே அவன் கோகுலத்துல குதூகலமா தன்னை சுற்றி இருந்த முனிவர்களான கோபிகைகளுக்கு பண்ணது. 15/8/25 வெள்ளிக்கிழமை கொண்டாடுறாங்க. இன்னும் ஒண்ணு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோரைக்கி ஆத்தர் சுதாகுமார் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு கோகுலாஷ்டமி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் எல்லாருக்கும், டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோகுலாஷ்டமின்னு சொல்லும் போது ஒரு குஷி வருது இல்ல? இப்ப நீங்க வந்தாலே எங்களுக்கு வந்து ஒரு குஷி வரும். அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும் போதே, அதுவும் கோகுலாஷ்டமின்னு சொல்லும் போது இந்த குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் ராதாகிருஷ்ண வேஷம் போட்டு, சோ அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபெஸ்டிவலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ கோகுலாஷ்டமி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். கோகுல அஷ்டமினா பாருங்களேன், கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கோகுலத்துக்கே அஷ்டமின்னு கொண்டாடுறோம். அதுவே நம்பர் 1 பாசிட்டிவிட்டி. கோகுலம்ங்கிறது ஒரு ஊரு, அவர் வந்து வளர்ந்த ஒரு இடம். இப்போ நம்மளோட பர்த்டே எங்கன்னு சென்னை ஜெயந்தின்னு கொண்டாடுவோம், கொண்டாட முடியாது. அதே கிருஷ்ணனுடைய பர்த்டேய கோகுல அஷ்டமின்னு கொண்டாடுறோம். அது கிருஷ்ண ஜெயந்தி தான், கிருஷ்ணன் பிறந்த நாள். அதாவது ஆவணி மாசம் அஷ்டமி திதியிலையும் ரோஹிணி நட்சத்திரமும் கலந்த அந்த நாள்ல தான் வந்து கிருஷ்ணன் பிறக்கிறதா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது எப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுற மாதிரி. விஷ்ணுனுடைய 10 அவதாரங்கள்லயே பூர்ண அவதாரம்ங்கிறது, அதாவது முழுமையாக பிறந்து வளர்ந்து இருந்து இந்த வாழ்க்கையை இங்க நடத்தி போனதுல ஒரு அவதாரம் கிருஷ்ணன், இன்னொன்னு ராமன். மற்றதெல்லாம் பாருங்களேன், நரசிம்மன் வந்து டபக்குன்னு போயிடுவார், மச்சம் கூர்மம் எல்லாமே அப்பப்ப வந்து மறைஞ்சு விடுறது தான். அது அந்த பூர்ண அவதாரத்துல, ராமாவதாரம்னு சொன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ஒரு ஆளும் திறமை, அதை மட்டும்தான் பார்த்தோம். வேறஸ் கிருஷ்ணாவதாரத்துல மாத்திரம்தான் எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன தேதியில என்ன திதியில என்ன கிழமையில பிறந்தேரோ அதை தான் நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். அது கொண்டாடும் போதே கோலாகலமா, இவர் எதை செய்யறதையும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் வச்சுக்கல. அவர் மனசுக்குள்ள ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் வச்சுட்டு எல்லாம் செய்யறார். நமக்கு எதையும் இதுதான் இப்படிதாங்கிறது சொல்ல கூட இல்லாம செய்யறார். கர்ணன் இடத்துல போய் அவன் தர்மம் அவனை காப்பாத்துறதே, அவனை மோட்சத்துக்கு கூட்டுன்னு போகணுமேனு கழ்வனா போய் அதையும் தர்மம் வாங்கிட்டு வர்றார். இப்படி வாங்கின்ற உடனே அவனுக்கு விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அந்த போர்க்களத்துல பீஷ்மருக்கு அம்பு படுக்கையை வச்சு அவருக்கு அவரோட உத்தராயண புண்ணிய காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி அர்ஜுனன்ட்ட போய் சொல்றார். அந்த பீஷ்மர்கிட்ட போய் நிறைய விஷயம் இருக்கு, கேட்டுன்னு வா அப்படிங்கிறார். பீஷ்மர் அவருக்கு அந்த சஹஸ்ரநாமம் எல்லாம் சொல்லி தரார் அர்ஜுனனுக்கு. இப்படி பகவத்கீதைங்கிற ஒரு பெரிய விஷயம், என்ன பண்ணா தெய்வத்தை அடையலாம் அப்படிங்கிறத பார்ட்டு 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 பார்ட்டா இந்த பிடிச்சுக்கோன்னு கொடுத்துருக்காரு. சாங்கிய யோகமா வச்சுக்கோ, பக்தி யோகமா வச்சுக்கோ, கர்ம யோகமா வச்சுக்கோ அப்படின்னு எல்லா யோகங்களையும் ஒரு மனிதன் விதமான வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்ணி என்னிடத்தை வந்து அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த பகவத்கீதையில அவர் சொல்றது, ஐ டீச் ஃபியர்லெஸ்னஸ், அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணன் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த மக்களுக்காக கொடுத்திருக்காரு. ஆனா கிருஷ்ணன் பேசும்போதே விருந்தாவன் பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த ராதே கிருஷ்ணாவா இருக்கட்டும், இல்லைன்னா வெண்ணெய் திருடனா இருக்கட்டும், எல்லாமே அந்த கியூட்டான மூமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி பேசுவோம் இல்லையா, அதோட லீலைகள் எல்லாமே.
சோ அப்படி இருக்கும்போது கோகுலாஷ்டமியில வந்து நம்ம எப்பவுமே கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தையா தான் வந்து எல்லாருமே வந்து பாவிச்சு அந்த வந்து ஸ்பெஷலா செய்வாங்க. சோ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ முதல்ல அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த வெண்ணெயின் மகிமையை சொல்லி தரணும். வெண்ணெய்ங்கிறது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கல்ட் அதுல உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கிறது தெரியும். எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள உண்மை இருக்கு, அந்த உண்மை நமக்கு தெரியல. பாலுக்குள்ள வெண்ணெய் இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்கு தெரியுமா? ஏடுக்குள்ள வெண்ணெய் இருக்கு தெரியுமா? அது கடைஞ்சாதான் இல்லையே. தெரியும். இதுதான் நாம நமக்குள்ள ஆத்மன்கிற பரபிரம்மம் இருக்கு தெரியலையே. அது பாலா இருக்கும் தெரியல, தயிராக்குறோம் கொஞ்சம், அதை தயிராக்கும் போது என்ன ஆகும்? பால் கெட்டு விடுமா? அப்ப நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருதா? கெட்டு போச்சா? அதுல இருந்து வெண்ணெய் வருதா? தெரியலையே. அந்த ஏடு எடுத்து வெளில வச்சுடுறோம். அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், நான் கொஞ்சம் சுத்தமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு தெய்வீகத்தை உணர்ந்து ஒரு கோயிலுக்கு போறதோ, ஜபம் பண்றதோ, தவம் பண்றதோ, யோகா பண்றதோ பண்றோமா, மெடிடேட் பண்றதோ பண்றோமா, இது ஏடு எடுத்து வெளியே வைக்கிற மாதிரி. அப்பயாவது வெண்ணெய் தெரியறதோ? இல்ல. எப்ப வெண்ணெய் தெரியறதுன்னா வெண்ணெய் நல்லா அந்த ஏதாவது ஒரு ப்ராக்டிஸை மறுபடி பண்ணும் போது இந்த உடலானது, மனமானது, ஆத்மாவானது அழகாக கடைஞ்சு அந்த ஆத்மங்கிற வெண்ணெய் வெளியே வருது. அந்த வெண்ணெயை தான் கிருஷ்ணன் கேட்கிறான், எனக்கு தாயேன். எவ்வளவு அழகு பாருங்க. இத பத்தி குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. நம்மளுடைய ஆன்மாக்குள்ள இந்த தம்பு சைஸ்ல பரபிரம்மம் குடியிருக்கு. அதை சுத்தி வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய இருட்டுக்களான மாயைகள் நம்மளுக்குள்ள இருக்கிறது. அதை புரிய வைக்கலாம். மாயைன்னா என்னன்னு நமக்கு புரியும். குழந்தைங்களுக்கு பேராசைப்படாத, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத, நீ நல்லா இருக்கிறத பாரு, உன்னுடைய கம்யூனிகேஷனை கிருஷ்ணனிடத்துல வச்சுக்கோ. உன்னுடைய எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன்ட்ட கேளு, அவன் கொடுத்துருவான். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத, இப்ப மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாத, உன்னுடைய அந்த அம்மா அப்பாவை ஏமாத்த நினைக்காத. இந்த பக்குவங்கள் எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் தான் உன்னிடத்துல இருக்கிற வெண்ணெய். இந்த வெண்ணெயை இந்த கிருஷ்ணனுக்கு கொடு, இவன் ஒன்ன வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கிருஷ்ணன் வந்து வெண்ணெய்க்கு மேல ஒரு அலாதியான ஒரு காதல் அவருக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்னா வெண்ணெய் மேதுல அவனுக்கு காதல் தான், இந்த வெண்ணெய் மேதுல. அப்போ அதே மாதிரி இப்ப அவர் ஊறக்கூடிய அந்த புல்லாங்குழலா இருக்கட்டும், இல்ல தலையில இருக்கக்கூடிய மயில் பிள்ளையா, எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்காது. புல்லாங்குழல்ங்கிறது 7 ஓட்டைகள் உள்ள சப்த ஸ்வரங்களை வெளியில கொடுக்கக்கூடிய காற்று வாத்தியம். ஒரு மனிதன் பிராணாயாமா பண்ணும்போது, கீதையில சொல்லியிருக்காரு, யோகிக் டெக்னிக்ல பிராணாயாமா பண்ணும்போது அவனுடைய 7 சக்கரங்கள் இயங்கி தெய்வீகத்தை அடைவான்னு. இந்த புல்லாங்குழல்கிற 7 ஸ்வரத்தை இந்த கிருஷ்ணன் ஊதும் போது நம்முடைய சக்கர நிலைகள் மாறி நாமும் தெய்வீகத்தை அடைவோம். நான் இந்த குழலை ஊதினா நீ என்ன அடைவை, அதுக்கு தகுந்த மாதிரி பிராணாயாமா பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணுன்னு சொல்றான் குழலால. மயில்ங்கிறது மாயை, மாயையை தூக்கி தலையில வச்சுட்டான். என்னிடத்துல வந்துரும், எப்படி அந்த மாயையை பிரிச்சு நான் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கேனோ அது மாதிரி உன்னுடைய மாயையை பிரிச்சு எரிஞ்சு உன்னை என் சிறமேற்கொண்டு கொண்டாடுவேன், உன்னை நான் கொண்டாடுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அதே மாதிரி இப்போ கிருஷ்ணர் இப்ப விருந்தாவனம் இருக்கும்போது நிறைய லீலைகள் நமக்கு தெரியும். சோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் கோவர்த்தன மலையை மக்கள் எல்லாம் கொண்டாடும் போது இந்திரனுக்கு கோபம் வந்துடும் இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு தெய்வத்தோட ஒரு ஆணவத்தையே அடக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் மக்களுக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயங்களை தான் பண்ணிருப்பாரு இல்லையா? நம்ம ஆணவமா இருக்கும்போது அவரை போய் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை உணர்த்துறதுக்காக கூட அந்த விஷயம் நடந்திருக்கும். கட்டாயமா அவர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பூதலைங்கிற தாய்மை சக்தி இவர் போய் பார்க்கிறார். அவர் தாய்மையை மறந்து விஷத்தை கொடுக்க வச்சோடனே அழிச்சு விடுறாரு. தாய்மையை இவர் உணர்ந்து போறாருல, இவர் நான் போகமாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி யார் ஒருத்தர் அவரிடத்துல பக்தியும் அன்பும், பக்தி கூட வேண்டாம், கிருஷ்ணான அன்பா கூட்டா போறோம். ஆகர்ஷணகா கிருஷ்ணகா, கிருஷ்ணன்னா ஆகர்ஷிப்பவன், கிருஷ்ணனை நீ ஆகர்ஷிக்கலாம், இவ்வளவுதான் விஷயம். கிருஷ்ணான கருப்பு நிறம், காளியும் கிருஷ்ணாதான், காளிக்கும் கிருஷ்ணான்னு பேர் உண்டு. ஏன்னா இந்த மாயை யாரு, இந்த கோகுலத்துல இருந்து மாத்தி வச்ச மாயை தானே காளி. கோகுலத்துல இவரோட இடத்துல இவரை கொண்டு போய் கோகுலத்துல விட்டுட்டு கோகுலத்துல இருந்து ஒரு பெண் குழந்தைய எடுத்துன்னு வர்றது காளி மாயை. அதனாலதானே அவ டபக்குன்னு மறைஞ்சிடுறா.
மறைஞ்சு போகும்போது தான் உன்னை கொல்ல போறவன் அங்க இருக்கான்டான் மாயை காளியா மாதிரி தான் அவ பேரும் கிருஷ்ணையே. கிருஷ்ணன்னா கருப்பு நிறம். அந்த நிறத்தினுடைய அழகையும் அவன் வெளிப்படுத்துவான். நம்மளுக்கு நம்மளால அந்த கிருஷ்ணனை கிருஷ்ணா அப்படின்னு கூட்டா ஆக்கர்ஷிச்சிட முடியும். இதையெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லறதுக்கு தான் கிருஷ்ண வேஷம் போடுறோம். யோசிச்சு பாருங்க, கிருஷ்ண வேஷம் போட்ட குழந்தைய கிருஷ்ணான்னு கூட்டா அது ஓடி வராதா? டான்ஸ் ஆடன் கையை தட்டி கோவிந்தா முராரேன்னு சொன்ன ஆடாதா? இதெல்லாம் தானே அவன் கோகுலத்துல குதூகலமா தன்னை சுற்றி இருந்த முனிவர்களான கோபிகைகளுக்கு பண்ணது. தன்னை அடையறதுக்கு அவன் பக்தியை சொல்லி கொடுத்தான், பாவத்தை சொல்லி கொடுத்தான். He sees everyone equally. அவருக்கு மாடும் ஒண்ணுதான், கண்ணும் ஒண்ணுதான், மனுஷனும் ஒண்ணுதான், பூச்சி அத்தனையும் ஒண்ணுதான். எல்லாருக்காகவும் அன்புனால பசிய தீக்க பாடுபட்டிருக்கார். இவர் யோசிச்சு பார்த்தா கிருஷ்ணா இஸ் தி சாக்ரிஃபைசர். He has sacrificed everything for people. கோகுலம் இங்க ஜெயில அம்மா அப்பாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அங்க போறார். அங்க போய் அங்க தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக வாழறார். காளிங்க நர்தனம் அசுரர்கள் எல்லாரையும் அழிச்சு அந்த ஊர் மக்களை வாழ வைக்கிறார். கோபிகைகள்ங்கிற முனிவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறார். எல்லாம் பண்ணிட்டு தான் வேலை முடிஞ்சு கொடுத்தோம் டபக்கன்னு திருப்பி அதை விட்டுட்டு இங்க வந்துடுறார். இங்க வந்து இவருடைய மதுராபுரி ராஜாவா கம்சனை கொன்னுட்டு அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிறார். ராஜ்யத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் ருக்மணி தேவியை மணக்கிறதுக்கு ருக்மணி தேவி தேரோட்டுறா, இவர் ஓட்டல. ருக்மணி தேரோட்டி தப்பிக்கிறா. அந்த அளவுக்கு ருக்மணிக்கு என்ன பவர் உண்டோ அதை கொடுத்துடுறார். இன்னைக்கு நம்ம கார் ஓட்டுறச்சே நம்ம பக்கத்துல ஹஸ்பண்ட்ஸ் உட்காந்துருப்பா. அந்த காலத்துல கிருஷ்ணன் ருக்மணியை தேரோட்ட விட்டு அவர் பின்னாடி உட்காந்து வந்தார். ஸோ ஹீ கேவ் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட், ஈக்குவல் வேல்யூஸ் டு விமென். சத்யபாமா அவளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிற ஒரு மகாராணி அவள். இது ஒரு சுக்கிரன்னா ஒரு குரு. இவா ரெண்டு பேருக்கு நடுவுல இவர் அழகான ஒரு வேல்யூபிள் பரபிரம்ம புருஷோத்தமனா நடமாடி இருக்கார். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நீங்க குழந்தையா பாக்குறது ஏன்னா பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தைகள் தான் சந்தோஷப்படும். பெரியவர் ஒரு 40 வயசுக்காரர்கிட்ட போய் ஹாப்பி பர்த்டே தாப்பா அப்படின்னு சொன்னா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். குழந்தைகிட்ட போய் காலங்கத்தல் எழுந்த உடனே ஹாப்பி பர்த்டே, டுடே இஸ் மை பர்த்டே அப்படிங்கோ. அந்த வாவ்னஸுக்காக அவரை குழந்தையா பார்க்குறோம். அதே நம்ம பாரதியார் மீச கவிஞர் எப்படியெல்லாம் பார்த்திருக்காரு அவரை, தந்தையா, காதலனா, நண்பனா, குருவா, போடா வாடான்னு பேசுற அளவுக்கு எப்படி வேணா கண்ணனை காதலியா, சின்னஞ்சிருக்கிலேயே கண்ணம்மான்னு பாடுறார். இப்படி அந்த கண்ணனை எல்லா விதத்திலையும் பக்தி மார்க்கத்தால உள்ள வச்சுக்கிறார். இன்னைக்கும் பாரதியார் நிற்கிறார். அவர் கொடுத்த காலம் 40 வயசு தான் வாழ்ந்தார். ஆனா இன்னைக்கும் தமிழ்ல பாரதியார் வாழறார். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு ஒரு விக்கிரகமோ இல்ல ஒரு போட்டோவோ வச்சு, அவளுக்கு அவல் பிடிக்கும். ஏன்னா சுதாமா கொடுத்தது அவல். அவல்ல வெள்ளச்சக்கரை கலந்து, வெண்ணெயில வெள்ளச்சக்கரை கலந்து, பழங்கள் பல விதமான பழங்கள், அதுல நாகப்பழம் அவ உலுக்கின, இந்த மாசத்துல உலுக்கினா விழும் நாகப்பழம். அந்த நாகப்பழம், இந்த நாகப்பழம் இன்னைக்கு நம்மளுக்கு சுகருக்கு நல்லதுன்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே கிருஷ்ணன் அதை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. இதுல இந்த வாட்டி கிருஷ்ணாஷ்டமி 2 விதமா கொண்டாடுறாங்க. ஒண்ணு 15/8/25 வெள்ளிக்கிழமை கொண்டாடுறாங்க. இன்னும் ஒண்ணு 14/9/25 கொண்டாடுறாங்க. 14/9 மகாலய பட்சம் அப்படிங்கிற பித்ருபக்ஷத்துல வந்துடுறதுனாலயா என்னன்னு தெரியல. ஒரு மாசம் முன்னாடி ஆடி மாசத்திலேயே இந்த 15ஆம் தேதியே ஒரு கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுறாங்க. நீங்க எந்த நாள்ல கொண்டாடுறவங்களா இருந்தாலும் கிருஷ்ணனை போட்டோல ஆவாகனம் பண்ணி பலவிதமான பழங்களும் பக்ஷணங்களும் பண்ணி, சந்தியா காலத்துல அவர் பிறந்தது இருட்டுல ராத்திரியில, அதனால சாயந்தர விளக்கேத்திட்டும் இவருக்கு பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அந்த நாள்ல அவருக்கு நான் சொல்ற இந்த 12 நாமாவை பூஜை பண்ணுங்க. அவருடைய மந்திரத்தை தரேன். ஆகர்ஷணா கிருஷ்ணா கிருஷ்ண ஆகர்ஷணத்துக்கு உண்டான மந்திரம். அவருடைய காயத்ரியை கொடுக்குறேன். இந்த காயத்ரியானது சொல்ல சொல்லவே அவருடன் நமக்கு உண்டான உறவை இன்னும் மேம்படுத்தும். கிருஷ்ணனை பத்தி பேசணும்னா இந்த ஒரு ஜென்மம் போராது. நான் ரொம்ப சிம்பிளா பேசியிருக்கேன். இதுக்கு அடுத்த பூஜை முறையையும் மந்திரத்தையும் கொடுக்குறேன். கட்டாயமாக இந்த கிருஷ்ணாஷ்டமியில நீங்களும் அதை செஞ்சு அந்த கிருஷ்ணனுடன் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடுங்க. நித்திய வாழ்க்கையில கொண்டாட்டமா இருக்கட்டும், வைபவமா இருக்கட்டும், அப்படி கொண்டாடுங்க. அதுதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியினுடைய
அருமை. அதுதான் இல்லை, நான் சொல்றதும் ஒரு பங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கிருஷ்ணரோட காயத்ரி மந்திரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். கிருஷ்ணனுடைய காயத்ரி மந்திரம் எப்படி வரும் அப்படின்னாக்க, ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி அப்படின்னா வசுதேவனுடைய பிள்ளையேன்னு அர்த்தம். தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். இதுதான் கிருஷ்ணனுடைய காயத்ரி மந்திரம். இப்போ கிருஷ்ணனுடைய ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். இதை 108 தடவை நம்ம ஒரு நாளைக்கு சொல்லிட்டோம்னாலே இந்த கிருஷ்ணனுடைய ஆகர்ஷணமானது நமக்குள்ள இருக்கக்கூடிய வெண்ணையானது திரண்டு வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை சரியா, இது ரொம்ப ஈஸி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா, அவ்வளவுதான். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா. ஸ்ரீங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம். கிருஷ்ணன் தனிச்சு இருக்கிறதே இல்லை, தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே மகாலட்சுமிய தரித்தவன், தன்னுடைய மார்பில் மகாலட்சுமியை தரித்தவன். அதான் சொன்னேன், எல்லா கடவுளர்களுமே பெண்களுக்கு தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து தான் இருக்காங்க. நம்ம சிவன் பத்தி தெரியும், அழகா இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரராக வரக்கூடியவர் கிருஷ்ணன். தன்னுடைய மார்பில மகாலட்சுமியையும் பூதேவியையும் வச்சு ஆவாகனம் பண்ணி அலங்காரம் பார்க்கக்கூடியவர். அதனால மந்திரமானது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா. இது 108 தடவை சொல்லும் போது தானா இந்த கிருஷ்ணனுடைய ஆகர்ஷணமானது நமக்குள்ள ஏற்பட்டு நமக்குள்ள அந்த அவனுடைய இருக்கக்கூடிய அந்த உல்லாசம், ஒரு கொண்டாட்டம், வைபவம் வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்னால முடிஞ்சு நேயர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அந்த 12 மந்திரங்களையும் 12 நாமாக்களால அர்ச்சனை பண்ணலாம் இவருக்கு. அது எப்படி இருக்க போறது அப்படின்னாக்க, ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் வாசுதேவாய நமஹா, ஓம் லீலா மானுஷ விக்கிரகாய நமஹா. நம்ம லீலைகளை பத்தி சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஓம் ஸ்ரீவத்ச கௌஸ்துபதராய நமஹா, ஸ்ரீவத்சத்தை வைத்துக் கொண்டிருப்பவன். ஓம் கோபகோபீஸ்வராய நமஹா, ஓம் பீஷ்ம முக்தி பிரதாயகாய நமஹா, ஓம் கீதாமிருத மகோததயே நமஹா, ஓம் சர்வகிரகரூபிணே நமஹா, ஓம் பிருந்தாவனாந்த சஞ்சாரிணே நமஹா, ஓம் துளசீதாம பூஷணாய நமஹா, ஓம் ஜகநாதாய நமஹா, ஓம் அநாதி பிரம்மச்சாரிணே நமஹா. ஆதிலேந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க கூடியவனே அப்படின்னு முடிக்கிறோம். இதெல்லாம் 12 நாம இதால அர்ச்சனை பண்ணலாம். 12 × 9 ஆஸ் யூஷுவல் 108 வரும். இதை தவிர புல்லாங்குழல் ஊதும் கண்ணன்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடலாம், பிடிச்ச அஷ்டோத்தரங்கள்லாம் சொல்லலாம், கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சாயந்தர வேளையில அழகாக அவனுக்கு நைவேத்தியம் பண்ணி முடிச்சிட்டு பூர்ண பலம், தேங்காய் எல்லாம் வச்சு அதனுடைய பிரசாதமாக நைட்டு உங்களுக்கு வேணுங்கிறத அழகா சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது அழகான கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்துடைய வைபவமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணன்னாலே லீலைகள் தான். அந்த குட்டி கிருஷ்ணன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் துவாரகாபதிக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவா அவர் மன்னனா இருந்தார் அப்படிங்கிறதையும், அவர் பகவத்கீதையை நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப அழகான ரீதியில அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நேயர்கள் அனைவரும் கிருஷ்ணனுடைய பத்தின ஒரு அவேர்னஸோட நமக்குள்ள இருக்கக்கூடிய வெண்ணெய் அழகா சேர்ன் பண்ணி எடுத்து கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிச்சு சௌக்கியமா சந்தோஷமா வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள்.